ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம லஞ்ச் காம்போ போட்டு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால சரி இன்றைக்கி ஒன்று லஞ்ச் காம்போ வெஜ் நான்வெஜ் ரெண்டும் கலந்தே பண்ணுவோம். ஒருவேளை இறால் வந்து நமக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது மீன் ஸ்மெல்லே அடிக்க மாட்டேங்குது. அதனால நம்ம வெஜ் லைனில் வச்சுக்கலாமா அப்படின்னு கூட நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன வயசில் ஒரு விதமாக பருப்பு குழம்பு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து காரமாக இருக்கும். நம்ம இப்போ பண்ணுறது காரத்தை எப்படின்னு சொல்லி நம்ம அனுசரித்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பருப்பு குழம்பு தான் இப்போ வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இறால் வறுவலும், நான் வந்து பருப்பு குழம்பு, ரசம், இந்த 3 தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். முதல்ல நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். 100 கிராம் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அளவெல்லாம் அளந்தெல்லாம் போடுறது கிடையாது. அப்படியே கைக்கு இந்த அளவுனா நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பருப்பு போட்டுக்குவேன். இந்த மாதிரி ரசத்துக்கு இடிப்போம் இல்லையா, அந்த கல்லில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் ஒரு 2, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 3-4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தட்டியாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து பருப்பு கூட சேர்த்துருவோம். கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பை பொறுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு 2 கத்திரிக்காய். நான் வந்து 2-3 கத்திரிக்காயை இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கிறேன். நிறைய கத்திரிக்காய் வேணாம், சும்மா ஒரு 2லேருந்து ஒரு 3 கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால், பெருசாக இருந்தால் ஒரு கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள். அடுத்ததாக உப்பு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க வேணாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இறால் வாங்கிட்டு வந்தோம் நேற்று. கேரளாவுக்கு நம்ம போனாலே இறால் வாங்கிட்டு வந்துடுமா, அதனால சரி நேற்று இறால் இல்லை மீன் வாங்கிட்டு வருவோம். சரி நேற்று இறால் வந்து கொஞ்சம் கம்மி விலையாக இருந்தது. இங்கே நம்ம இதில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படி சொல்கிறாங்க. சரி அங்கே 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு இருந்தது. அதனால சரி நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இறால் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி இதுதான், அதனால தான் இன்றைக்கி இறால் வீடியோ. 1 கிலோ இறால், நம்ம எவ்வளோ இறால் மட்டும் எவ்வளோ வாங்கினாலும் கொஞ்சோண்டாக தான் இருக்குது. அதை வந்து நான் வந்து சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். நம்ம வறுவல் பண்ணுறப்போ அந்த சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். தொக்குனா நம்ம முழுசாக அப்படியே போட்டுடலாம். வறுவலுக்கு இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்லாம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்றீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு இறால் செஞ்சு கொடுத்து விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து மசாலா போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 கிலோ இறால் வந்து நமக்கு கழிவெல்லாம் போச்சுன்னா ஒரு 600-700 கிராம் அளவுக்கு வரும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்ததாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே வெறும் மசாலா மட்டும் இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதையும் பிணைஞ்சு விட்டுறலாம். இப்போ இறால் போட்டு நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி கலந்தாச்சு. உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் வந்து சிகப்பாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக மசால் வந்து தடவி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அந்த உப்பு காரெல்லாம் இறால் ஏறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம மட்டன் சிக்கன் பீஸ் வந்து போன்லெஸ்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்ததுனால நம்ம வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்து ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு பாருங்கள். நம்ம வந்து இதெல்லாம் இட்லி தோசைக்கு செய்வோம்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நம்ம பண்ணுறோம். உப்பு வந்து நான் முன்னாடியே போட்டதுனால டைரெக்டாக கடைஞ்சிட்றேன். நான் எவ்வளோ சூப்பராக நல்லா மெதுன்னு வெந்திருக்கு பருப்பு. நல்லா கடைஞ்சிடணும். கத்திரிக்காய் எது பருப்பு எதுன்னே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கடைஞ்சிடணும். ரொம்ப தண்ணியாலும் இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். சூப்பராக மசிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தக்காளியோட புளிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். புளி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் போதும். சும்மா குட்டியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். புளி தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு தேவையான மல்லித்தலையும் சேர்த்து விட்டுறலாம்.
நல்லா மணமாக வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மல்லித்தலை, உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான் பாருங்கள். புளி போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு வந்து கெட்டியாயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நல்லா கடுகு உளுந்து போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அவ்வளோதான். இந்த லைட்டாக வெங்காயம் கலர் மாற ஆரம்பித்ததுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை வதக்கியாச்சு. இப்போ வந்து பருப்பில் ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான், அருமையான குழம்பு ரெடி. சாதத்துக்கு நம்ம வந்து இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இறால் வந்து ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. முதல்ல இறால் பொரிக்கிற அளவுக்கு நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இறாலை போட்டுடலாம். மொத்தமாக போட்டு வறுத்து எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை பாதி பாதியாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து பாதி பாதியாக போட்டு தான் வறுத்துக்க போகிறேன். உடனே கிளற வேணாம், கொஞ்சம் டைம் விட்டு கிளறணும்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து இது போல் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எடுத்துடலாம். நான் வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டேன். முதல்ல நம்ம போட்டதை விட இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கி வெந்துருச்சு. எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். மசாலா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போடல இல்லையா, அதனால வெறும் மசாலா இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். அதனால நம்ம எடுத்துட்டு கடைசியில் அந்த மசாலாவை நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. என்னென்னா அதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். போட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த வெறும் வெங்காயத்து கூட அந்த கடாயில் இருக்க மசாலாலாம் இந்த மாதிரி சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளியாக, ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். நல்ல வெங்காயமும் தக்காளியும் நல்ல சாஃப்டாக வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது வெங்காயத்தில். அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க இறாலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வறுத்து விடுவோம். நம்ம முதல்ல ஒரு 3 நிமிஷம் வறுத்துருக்கோமா, இப்போ இந்த மசால் கூட அந்த வெங்காயத்து கூட சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கணக்காயிரும். அதுவே இறால் வந்து ரொம்ப நல்லா வேகிறதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா சுருண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். வதங்கி கடைசி இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் தூவிக்கோங்க. நமக்கு வந்து காரம் வந்து அதிகமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அவசியம் இல்லை, கம்மியாக போட்டுக்கிட்டாலே போதும். அடுத்து மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2ஐயும் போட்டு மறுபடியும் ஒரு கிளறு. அவ்வளோதான். மல்லித்தலை, கருவேப்பிலை, மிளகுத்தூளெல்லாம் போட்டு ஒரு கிளறு நல்லா கிளறிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான வறுவல், இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ரசம் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சோண்டு புளி, சும்மா அந்த பேருக்காக கொஞ்சம் ஒரு புளி வந்து சேர்த்துக்கணும். அது ஊறட்டும், ஏன்னா கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கரைச்சிக்கலாம். புளி வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ரசத்துக்கு தட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த அளவில் தான் நான் ரசம் பண்ணுவேன், அதே அளவில் தான் பண்ணுறேன். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா மல்லித்தலையோட தண்டு, அந்த தண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இலையை மட்டும் பிச்சு போடுவோம், அந்த தண்டு சும்மா போட்டுருவோம், அதை இது கூட தட்டுனோம்னா நல்லா ரசம் வந்து மணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துடுவோம். ரசத்துக்கு தட்டியாச்சு. அடுத்ததாக 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். புளி வந்து நல்லா ஊறி வச்சு கரைச்சிக்கலாம்.
புளியை கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தக்காளியை இதில் சேர்த்துடலாம். போட்டு மல்லித்தலையும் போட்டாச்சு. இப்போ ரசத்துக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ரசத்துக்கு மசாலா தட்டியாச்சு, புளியும் தக்காளியும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே 2 வரமிளகாய், அடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ரசத்துக்கு தட்டணும் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்து விட்ருவோம். அடுத்து மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா லைட்டாக ஒரு வதக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியும் தக்காளியும் சேர்த்துருவோம். அடுத்து உப்பு போட்டுருவோம். இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பு உப்பெல்லாம் சரி பார்த்து நம்ம அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு வந்து புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எப்பயும் போல் ரசம் வந்து லைட்டாக நுரக்கட்டு நல்லா பொங்கி ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சரி பார்த்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக கொதி வரட்டும். பாருங்கள், நல்ல ரசம் வந்து நுரக்கட்டி பொங்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி ரசத்துக்கு தக்காளியை வேக வச்சு பிசைஞ்சு ரசம் செய்கிறத விட இந்த மாதிரி தக்காளியை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி இந்த மாதிரி ரசம் செஞ்சிங்கன்னா தக்காளியோட டேஸ்ட் அந்த ரசத்தில் அருமையாக இருக்கும். அதனால் புளிப்பு வந்து கம்மியாக சேர்த்துட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரசம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. பாருங்க, கலரே பார்த்திங்கன்னா தக்காளியோட கலர் அப்படி வந்துருச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து ரசத்தை இறக்கி வச்சிடலாம். அருமையான லஞ்ச் ரெசிபி செஞ்சாச்சு. இறால் வறுவல், பருப்பு கத்திரிக்காய் கடையல், அடுத்து ரசம், தக்காளி ரசம், சாதம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி. இந்த கத்திரிக்காயும் பருப்பும் போட்டு கடையலும் இந்த சாதத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் அந்த ரசம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த ரசத்தையும் ஊற்றி இந்த இறாலையும் தொட்டு ரசத்துக்காக இருக்கட்டும், பருப்பு குழம்பாக இருக்கட்டும், ஏதாவது வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி இறால் வறுவல் செஞ்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.